எழுதுற, நீயா எழுதிக்கிட்ட? ஓரமா போய் உட்கார். போ, கெட் அவுட். எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல்லு. பிரச்சனை தெரு வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். நீ போல போடா.
நீ வந்து பக்கம் நீ கூட போ பணம் வச்சிருக்கல டாக்டர் வாங்க உட்காருங்க. ஓகே கார்ல ஏறா. நாம என் வீட்டுக்கு போறோம், நீ ஏறுமா. உங்க வீட்டுக்கு எதுக்கு? சொல்றத செய்யுமா. முடியாது. என் புருஷன் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் அவர் கூட தான் இருந்தாகணும். உங்க வீட்டுக்கு வர முடியாது. ஐயா சொல்றாருல, ஏறுமா. சொன்ன கேளம்மா, வாயம்மா. உட்காருமா. நீ விட்ட பத்துக்கோ. சரிங்க வண்டியப்பா. அந்த பொண்ணு ராமூர்த்தி வந்திருக்காங்க. 3 காஃபி எடுத்துட்டு வா. எனக்கு காஃபி வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை குடிக்கிறதும் குடிக்காம போறதும் உன்னுடைய உரிமை. மாமா, பொம்பளைக்கு முதல்ல பொறுமை வேணும். இந்த மாதிரி எல்லாம் நடந்தா பூமாதேவியா இருந்தா கூட பொறுமை போயிடும் மாமா. யாரு யாரு பூமாதேவி? நீயா? இப்ப வரப்போறா பாரு இவருடைய பொண்ணு, அவ பூமாதேவி. சௌக்கியங்களா? எப்படி சௌக்கியம்தான். வேண்டாம். யார் நீங்க? நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னையே கேட்கிறேன். யார் நீ? நான் மிஸ்ஸஸ் மஞ்சு வாசுதேவன். நீ இன்னைக்குதான் மிஸ்ஸஸ் வாசுதேவன். ஆனா நான் ரொம்ப நாளாவே மிஸ்ஸஸ் வாசுதேவன். சாட்சிக்காரங்க கால்ல விழறத விட சண்டைக்காரங்க கால்ல விழலான்னு சொல்லுவாங்க. உங்க சாட்சிக்காரங்களால உங்க பிரச்சனையை தீர்க்க முடியல. நீங்க என்ன உங்க சண்டைக்காரனா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க பிரச்சனைய என்னால சால்வ் பண்ண முடியும் இல்லையா? மத்தவங்க கஷ்டத்துக்கு போர்க்குடி தூக்குறவதான் இந்த மஞ்சு. அது யாரா இருந்தாலும் சரி, நியாயத்து பக்கம் தான் நான் இருப்பேன். அதனால அநியாயமா நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல. நீங்க என்ன நம்பினா நடந்தது சொல்லுங்க. ஒரு நிமிஷம். பணபலம், படைபலம் இருக்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரனோட ஒரே பொண்ணுனா. அம்மா இல்ல, அதனால அப்பா செல்லம் ஜாஸ்தி. எங்க அப்பா பூஜரம், எங்க அம்மா படம், கோயில், இதான் வாழ்க்கைன்னு இருந்தேன். என் வயசு பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன ஆசை கூட அப்ப எனக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் காலேஜுக்கு போன போது என் வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் அடிக்கிறதுக்கு அறிகுறியா காற்றழுத்த மண்டலம் உருவாச்சு. A depression formed. எதுக்கு சார் ரத்த தான முகாம்? விபத்துல மாட்டிக்கிறது அநேகமா ஏழைங்க தாமா. அவங்களால ரத்தத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. அதனால உங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆபீஸ் கோயர்ஸ், இவங்க கிட்ட ரத்தத்தை கலெக்ட் பண்ணி நாங்க பிளட் பேங்க்ல கொடுத்துருவோம். அவங்க அதை பாதுகாப்பா வச்சிருந்து நம்மள போல ஏழைங்களுக்கு கொடுத்து உதவுவாங்க.
எக்ஸ்கியூஸ் மீ, யாரோ பர்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்க, கேட்டு வந்தா கொடுத்துருங்க. உங்கள மாதிரி பணக்காரங்களுக்கு பிறநாள் வந்தா கேக் வெட்டுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிக்னிக் போவாங்க, இல்ல வீட்டுல வச்சு பார்ட்டி கொடுப்பாங்க. ஆனா நீங்க உங்க பிறந்த நாளைக்கு இந்த ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு சாப்பாடு போகணும்னு நினைச்சீங்களே, உங்க நல்ல மனசை எப்படி பாராட்டுறதுனே தெரியலமா. யார் அவரு? அவரும் உங்கள மாதிரி பெரிய மனசு படைச்சவர் தாமா. அவங்க அப்பாவுக்கு இன்னைக்கு நினைவு நாளாம், அதனால ஆசிரமத்துல உள்ள பெரியவங்களுக்கு எல்லாம் வேஷ்டி துணிமணி கொடுக்கறாருமா.